அனைவரையும் இந்த 8 மணி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அன்புறவுகளை இந்த புதிதாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற உங்கள் அத்தனை உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்களை இந்த புரோகிராமுக்கு அழைத்து வந்த உங்களது உறவுகள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக புதிய உறவுகள் அவங்களுக்கு உங்களை அழைத்து வந்த உறவுகளுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும். காரணம், நம் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய 1 hour ஒரு 50 நிமிடங்கள் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். கண்டிப்பாக இந்த நேரத்துல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை சிதறடிக்க விடாமல் எண்ணங்களை ஒருங்கிணைத்து இந்த டெலகிராம் இணைப்போடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த நேரம் ஒரு மகத்தான ஒரு நேரமாக அமையும். நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார தன்னிறைவு அடைவதற்கான ஒரு வாய்ப்பை தேடுகின்ற அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் அமை. உறவுகளே, நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நேரத்தை நம்ம செலவு பண்ணியிருப்போம். அதுபோல இந்த நேரத்தையும் 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நீங்கள் நினைத்திருந்தால் ஒருவேளை வேற ஏதாவது தேவைகளுக்காக இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒண்ணு, பணம் என்கிற ஒண்ணு நமக்கு தேவை. இந்த பணத்தை தேடுவதற்காக, பணத்தை சம்பாதிப்பதற்காக தான் நம்ம தினம் நம்ம இன்னைக்கு ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த உழைப்பின் மூலமாக கிடைத்த வருமானத்தை வைத்து நம்மளுடைய தேவைகள், அதுவும் அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்ய முடியதே தவிர நமது கனவுகள் கடமைகள் அத்தனையும் நம்ம ஓரம் சேர்த்து வச்சுட்டே இருக்கிறோங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப அதற்காக ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் தேவைப்படுகிறது. அந்த வருமானத்தை பற்றி அறிவதற்காகத்தான் இப்ப நம்ம இங்க சேர்ந்திருக்கிறோம். இந்த வருமானத்தை நமக்கு தந்திருக்கக்கூடிய சிஸ்டம் குரோர்பதி கிளப் என்கிற இந்த அற்புதமான ஒரு சிஸ்டம். அந்த உறவுகளே, நம்ம புதிதாக இணைந்திருக்கக்கூடிய உறவுகள் ஒருவேளை உங்களுடைய நண்பர்கள் அழைத்து வந்திருந்தால் இது ஒரு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைத்தால் தயவு செய்து அந்த எண்ணங்களை மாற்றி வைத்துவிட்டு உங்களுடைய எண்ணங்களை ஒரு வெள்ளை தாள் போல, வெள்ளை பேப்பரை போல, ஒயிட் பேப்பரை போல உங்களுடைய எண்ணங்களை சிதறடிக்காமல் இந்த இணைப்போடு இணைந்திருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைத்ததை விடைக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இங்கு நமக்கு அனைவருக்குமாக காத்திருக்கிறது. அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, நம்முடைய வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய சிஸ்டம் நான் சொன்னேன், குரோர்பதி கிளப் என்கிற இந்த அற்புதமான சிஸ்டம். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி அல்ல, இது ஒரு கிரவுட் ஃபண்ட். இப்ப இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த சிஸ்டம் இதனுடைய தலைமையிடம் சிவகாசியை தலைமையிடமாக கொண்டு 2023 அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. இதனுடைய நிறுவன தலைவர் பாஸ்புக் அண்ணன் கணேசமூர்த்தி, கோடீஸ்வரன் கணேசமூர்த்தி அண்ணவங்களால தான் இந்த சிஸ்டம் உருவானது. இப்ப இதனுடைய அட்ரஸ் நம்ம இங்க ஸ்கிரீன்ல தெளிவா பாக்குறோம். இந்த சிஸ்டம் துவங்குவதற்கான காரணம், இந்த சிஸ்டம் ஒரு லாப நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. அப்படின்னா எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். அதற்காக பொருளாதாரம் மிக முக்கியம். அந்த பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதற்காக, எல்லோரும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இந்த அற்புதமான சிஸ்டம் தான் இந்த குரோர்பதி கிளப் சாட்டாரமா சிசி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இது நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி அல்ல. அதனால எங்க பொருட்களை வாங்கணும் விற்கணும் என்கிற எந்த விதமான நிர்பந்தமோ வேற எதுவுமே கிடையாது. அப்ப அப்படின்னா கிரவுடு ஃபண்டு அப்படின்னு சொல்றோம். கிரவுடு ஃபண்டை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும், தெரியாத உறவுகள் நிறைய பேர் இங்க இருக்கலாம். கிரவுடு ஃபண்டு அப்படின்னு சொல்றது ஒரு தேவைக்காக பொது நிதி திரட்டுவது, அதுதான் கிரவுடு ஃபண்டு. அப்ப இதற்கெல்லாம் பொது நிதி திரட்ட முடியும் அப்படின்னா ஒரு தேவையை அனுசரித்து அந்த பொது நிதி திரட்ட முடியும். நம்ம இங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பொது நிதி திரட்டுகிறது மூலமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பொருளாதார தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை தான் நம்முடைய குரோர்பதி கிளப் உருவாக்கி தந்திருக்காங்க. அப்ப இந்த கிரவுடு ஃபண்டு பொது நிதி சேகரிப்பதற்கு திரட்டுவதற்கு ஒரு நோக்கம் வேண்டும். நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிஸ்டத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் பாசுமுக அண்ணன் கணேசமூர்த்தி நான் ஆரம்பத்திலே சொன்னது போல எல்லா ஏழைகளும் வாழ்வு பெறணும் என்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டத்துல ஒருவர் மற்றொருவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சாப்ட்வேரை வடிவமைத்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒருவர் மற்றொருவருக்கு உதவி செய்கிறாங்க, மற்றவங்க நமக்கு திரும்ப உதவி செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சாப்ட்வேரை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலமாக நம்முடைய காமராஜர் அறக்கட்டளை, காமராஜர் பவுண்டேஷன் என்கிற ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து இந்த ட்ரஸ்டின் உன்னதமான 2 நோக்கங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று இலவச கல்வி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்வியுடைய தரம் இன்னைக்கு படிப்பதற்கு ஆவல் இருந்தும் ஆசை இருந்தும் படிப்பதற்கு தேவையான பண வசதி இல்லாமல் நிறைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு தரமான இலவச கல்வி கொடுப்பது, நம்முடைய கல்வி கண்டிருந்த பெருந்தலைவர் காமராஜர் போல ஒரு இலவச கல்வியை, தரமான கல்வியை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுப்பது முதல் நோக்கம். இரண்டாவது மிக முக்கியமான ஒரு நோக்கம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கிய சவால். புதிய புதிய நோய்கள்னால நிறைய உறவுகளை நம்ம இன்னைக்கு இழந்துட்டு இருக்கிறோம். நிறைய உறவுகளுக்கு தேவையான மருத்துவ செய்வதற்கு தேவையான பண வசதி இல்லாததுனால நிறைய உறவுகள் இழந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மருத்துவம் செய்வதற்கு ஒரு நோய் அந்த நோய்க்கு உண்டான மருத்துவம் செய்வதற்கு உண்டான பொருள் இல்லாததுனால, பணம் இல்லாததுனால
நிறைய உறவுகள் இழந்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு இலவச உயர்தர மருத்துவம் கொடுப்பது நம்முடைய காமராஜர் அறக்கட்டளையுடைய 2வது நோக்கம். ஆக இந்த நோக்கத்திற்காக, இந்த மிகப்பெரிய நோக்கத்திற்காக பணம் எப்படி நம்முடைய அறக்கட்டளைக்கு வருகிறது அப்படின்னா, இதற்காக யார்கிட்டையும் போய் பணம் திரட்டுவது கிடையாது. இப்ப எப்படி வருது அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒருவர் மற்றொருவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டத்தை நம்முடைய ரோட்டரி கிளப் வடிவமைத்து தந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக ஒரு வருமானம், ஒரு உதிரி வருமானம் நம்முடைய அறக்கட்டளைக்கு வருகிறது. அது எந்த இடத்துல எப்படி வருகிறது எப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி வரக்கூடிய வருமானத்தை வைத்து இந்த 2 மிகப்பெரிய உன்னதமான நோக்கத்தையும் நம்முடைய சிஸ்டம் செய்கிறாங்க. இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இந்த சிஸ்டத்துக்குள்ளால அல்லது இந்த கிளப்புக்குள்ளால இணைவதற்கு எப்படி இந்த சிஸ்டத்துல நான் இணைந்து கொள்வது? ஏற்கனவே இந்த சிஸ்டத்துல இணைந்த அல்லது இந்த கிளப்புக்குள்ளால இணைந்த ஒருவருடைய அறிமுகம் தேவை. அடுத்து 18 வயது நிரம்பிய இந்திய குடிமகனாக இருக்கணும் என்கிறது, கண்டிப்பாக இந்திய குடிமகனாக இருக்கணும். இப்போ நம்முடைய உறவுகள் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்முடைய இந்திய உறவுகள் வேலை செஞ்சுட்டு இருக்காப்ப அவங்க இப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளால கிளப்புக்குள்ளால வரலாமா அப்படின்னா கண்டிப்பாக வரலாம். இப்போ வெளிநாடுகள்ல நம்முடைய உறவுகள் வேலை செய்துட்டு இருப்பாங்க. அவங்க இந்தியனா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா 18 வயது நிரம்பியவங்களும் இந்த கிளப்புக்குள்ளால வரலாம். இந்த கிளப்புக்குள்ளால இணைவதற்கு நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய உறவுகள் மாறி மாறி உதவி செய்கிறாங்க. அதை மட்டும் கருத்துல வைக்கணும். நம்ம இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறோம், இன்னொருத்தர் நமக்கு உதவி செய்யறாங்க. கண்ணால் நம்ம நேரே பார்க்க முடியாத உறவுகள் எல்லாம் மாறி மாறி உதவி செய்யக்கூடிய ஒரு சிஸ்டத்தை, ஒரு அமைப்பை தான் நம்முடைய நிறுவனம் உருவாக்கி தந்திருக்கிறாங்க. ஆக இப்படி நம்ம உதவி செய்வதற்கு கண்டிப்பாக இதில் இணைவதற்கு ஜிபேயோ அல்லது போன்பேயோ கண்டிப்பாக அவசியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு பணம் அனுப்புவது அல்லது ஒருவருக்கு உதவி செய்தா இருந்தாலும் சரி, ஒருவருக்கு பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அது எளிதாக இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அது இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த ஜிபே போன்பே எல்லாம் இருக்கிறதுனால எந்த நேரத்தில் யாருக்கு வேணாலும் உதவி செய்யலாம் அல்லது பணத்தை ஒருவருக்கு மாற்றி அனுப்ப முடியும், கொடுக்க முடியும். அந்த வாய்ப்பு இருப்பதனால நம்ம இந்த சிஸ்டத்திலேயே நம்ம உதவி கொடுப்பது, உதவி பெறுவது ஜிபே வழி அல்லது போன்பே வழி. அதனால இந்த சிஸ்டத்துக்குள்ளால இணைவதற்கு, மெம்பர் ஆகுறதுக்கு ஜிபே அல்லது போன்பே இருப்பது அவசியம். நண்பர்களே, இது 2ம் இருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய பேரும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம இதுல ஃப்ரீயாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம். ஃப்ரீயாக இலவசமாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து கொள்ளலாம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக எந்த ஒரு கட்டணமும் நம்முடைய நிறுவனம் வாங்கவில்லை. அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு கட்டணமும் நம்ம வாங்கல. அப்போ தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பணம் வருவது, அதாவது உதவி வருவது மிகப்பெரிய அளவுல இருக்கும். எப்படி உதவி தர்றாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அது ஒரு 2x8 2 மடங்கு 8 நிலையிலிருந்து வருமானமாக உதவியாக நமக்கு வரும். அது எப்படி வருகிறதுங்கிறத பார்க்கலாம். இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நிலை வருமானத்திற்கு மேல நமக்கு உதவிகள் வரும்போது மிகப்பெரிய தொகை, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நமக்கு உதவிகள் வரும். நம்ம அனுப்ப வேண்டியதும் திரும்ப நம்ம உதவி செய்ய வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு நம்ம ஒருவருக்கு உதவியோ அல்லது இன்னொருவருக்கு நம்ம பணமோ நம்ம அனுப்ப முடியும். ஆகவே இங்க பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம், இங்கிருந்து 3 நிலைக்கு மேல வருமானம் நம்ம உதவி பெறும்போதே நமக்கு வரும். நம்மவும் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். எனவே 3 நிலைக்கு மேல நம்ம உதவி பெறக்கூடிய நேரம் வரும்போது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் KYC நம்ம கொடுக்கணும். KYC அப்படின்னா நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்முடைய டீடைல்ஸ், நம்முடைய பேன் கார்டு எதுக்கு அப்படின்னா, நம்ம இது அரசு விதி முறைக்கு உட்பட்டு, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இது செயல்படுறதுனால கண்டிப்பா நம்ம அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை நம்ம கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால பேன் கார்டு நமக்கு கண்டிப்பாக இணைக்கணும் நம்மளுடைய ஐடியில. அதே போல நம்முடைய பேங்க் டீடைல், நம்முடைய IFSC கோடு, அக்கௌண்ட் நம்பர் அத்தனையும் நம்ம கொடுக்கணும். அது 3 நிலை வருமானம் வாங்குறதுக்கு மேல அப்போ கண்டிப்பாக கொடுக்கணும். அது போக நமக்கு உதவி செய்யக்கூடியது, நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறோம், நமக்கு நம்முடைய சீனியாரிட்டி அடிப்படையில் நமக்கு உதவிகள் திரும்ப கிடைக்கும். அப்ப கிடைக்கக்கூடிய உதவியை 2 மணி நேரத்துக்கு உள்ளால நமக்கு உதவி கிடைக்கும் போது 2 மணி நேரத்துக்கு உள்ளால நம்ம அந்த உதவியை யாருக்கு அதில் ஒரு பகுதியை திருப்பி அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பணும். அனுப்பல அப்படின்னா அந்த 2 மணி நேரத்துக்குள்ளால நம்முடைய ஐடி தற்காலிகமாக மூடப்படும் அல்லது பிளாக் ஆகும். 2 மணி நேரத்துக்குள்ளால நம்ம அந்த உதவியை திருப்பி அனுப்பவில்லை என்றால் தொடர்ந்து 24 மணி நேரம் தொடர்ந்து அந்த நபருக்கு, அந்த உறவுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்க நம்முடைய சிஸ்டம். 12 முறை மாறி மாறி நமக்கு அந்த லிங்க் வந்துட்டே இருக்கும். அந்த 12 முறையும், அதாவது 24 மணி நேரமும் நமக்கு உதவி கிடைத்த 24 மணி நேரத்திற்கு பிறகும் நம்ம உதவியை திருப்பி அனுப்ப வேண்டியவருக்கு அனுப்பவில்லைன்னா நம்முடைய ஐடி பெர்மனண்டாக பிளாக் ஆயிரும். இப்போ பெர்மனண்டாக பிளாக் ஆயிட்டு 24 மணி நேரத்துல அதுக்கு பிறகு நான் அந்த சிஸ்டத்துல தொடர்ந்து பயணம் செய்ய முடியாதா, திருப்பி நம்ம உதவி செய்யவங்களுக்கு செய்ய முடியாதா? கண்டிப்பா முடியும். மீண்டும் நம்முடைய கம்பெனியை தொடர்பு கொண்டு, சிஸ்டத்தை தொடர்பு கொண்டு நம்ம தொடர்ந்து அந்த யாருக்கு பணம் அனுப்பணுமோ அவங்களுக்கு அனுப்பி தொடர்ந்து இதுல கண்டினியூ செய்யலாம். நண்பர்களே, இந்த சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா 4 விதமான ஹெல்பிங் பேக்கேஜ் இருக்கிறது. 4 விதமான ஹெல்பிங் பேக்கேஜும் நான் இப்ப பண்றது நம்ம பண்றோம் அப்படின்னா
நமக்கு எந்த விதமான நம்ம டீம்ல இருந்து, அதாவது நம்ம டைரக்டா ஸ்பான்சர் செய்யக்கூடிய உறவுகளிடம் இருந்து நமக்கு எந்த விதமான வருமானத்தையும் தடைபடாத நமக்கு வந்துட்டே இருக்கும். ஒருவேளை இந்த 4 பிளான்ல 4 ஹெல்பிங் பேக்கேஜ்ல ஃபர்ஸ்ட் முதல் இருக்கக்கூடிய 3 பிளான் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம அறிமுகப்படுத்தின ஒரு நபர் 4வது பிளானும் செய்திருக்கிறார் அப்படின்னா, அந்த 4வது பிளான்ல இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய உதவியிலிருந்து ஸ்பான்சர் ஹெல்ப் எனக்கு அல்லது நமக்கு கிடைக்காது. இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து வரைக்கும் உள்ளதுதான் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம டைரக்டா இருக்கக்கூடிய நமது உறவுகளிடம் இருந்து தடஸ்தம் இல்லாமல், தடங்கள் இல்லாமல் நமக்கு அந்த ஸ்பான்சர் ஹெல்ப் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக நாமும் இந்த சிஸ்டத்துல 4 பிளான் எடுத்து நம்ம இதுல இணைவது கண்டிப்பாக அவசியம். உறவுகளே, இந்த சட்டத்திட்டங்களுக்கு எல்லாம் உட்பட்டு நம்முடைய சிஸ்டம் இயங்குது. இப்போ இதுல ஃப்ரீ மெம்பர்ஷிப் நம்ம சொன்னோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவுல முதலா துவங்கப்பட்ட ஒரு லாங் டேர்ம் ஆட்டோஃபில் ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்முடைய குரோர்பதி கிளப்பை சொல்றதுல பெருமைப்படலாம். இது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்ல அப்படின்னு நான் ஆரம்பத்துல சொன்னேன். 2 மடங்கு 8 நிலை வழியாக நமக்கு உதவிகள் கிடைக்கும் என்பதை நான் சொன்னேன். 100% பீர் டு பீர் அப்படின்னா ஒருவர் மற்றொருவருக்கு உதவி செய்வது, இன்னொருவர் நமக்கு உதவி செய்வது. எக்காரணத்தை கொண்டும் நம்ம சிஸ்டத்துக்கு நம்ம பணம் அனுப்ப வேண்டிய தேவையில்லை. சிஸ்டம் மூலமாக நமக்கு யாருக்கும் உதவிகள் வராது. நம்ம ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பணத்தை அனுப்புறோம். அதனால இந்த சிஸ்டம் வழியாக எந்த நேரத்துல நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் நம்ம சிஸ்டத்துக்கு கூட தெரியாதனால அவங்க அதை தர முடியாது. நம்முடைய உறவுகள், நம்முடைய கிரௌடு எந்த அளவுக்கு அதிகமாக வருகிறதோ, நம்ம இணைகிறோமோ அந்த அளவுக்கு வெகு சீக்கிரமாக நமக்கு ஆட்டோஃபில் வருமானம் எல்லா நிலைகள்ல இருந்தும் வரும். நண்பர்களே, நான் சொன்னது போல ஜிபே, போன்பே கண்டிப்பாக வேணும். இந்த சிஸ்டத்துல நம்ம ஜாயின் பண்றோம். நம்ம ஒரு நண்பர் சொல்றாரு, அதை கேட்டு நம்ம அந்த சிஸ்டத்துக்குள்ளால 4 நபர்களுக்கு உதவி செய்து நம்ம உள்ளால வர்றோம். நாமும் நம்முடைய உறவுகளுக்கு வாய்ப்பை கொடுக்காம இருந்தா ஒரு வருமானம் இருக்கு. நம்ம வாய்ப்பை கொடுத்தால் அதிகப்படியான வருமானம் இருக்கு. மொத்த வருமானம் பாத்தீங்கன்னா 4 விதமான வருமானங்கள் நம்மளுடைய சிஸ்டம் நமக்கு தராங்க. ஃபர்ஸ்ட் வருமானம் கிரவுட் ஃபண்ட் இன்கம் அப்படின்னு சொல்றோம். இது ஆட்டோஃபில் இன்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது ஒரு லிமிடெட் இன்கம், 8 நிலை வருமானம், 2x8 மேட்ரிக்ஸ்ல 2 மடங்கு 8 நிலைகள்ல இருந்து 8 நிலையிலிருந்து நமக்கு உதவிகள் வந்துட்டே இருக்கும். இது ஆட்டோஃபில் வருமானம். இது ஒரு வருமானம் தான் இந்த கிரவுட் ஃபண்ட் இன்கம். இரண்டாவது ஸ்பாட் ரெஃபரல் இன்கம் அப்படின்னு சொல்றோம். அதாவது எத்தனை நபர்களுக்கு நம்ம வாய்ப்பை கொடுக்கிறோமோ அந்த நபர்களிடம் இருந்தெல்லாம் வரக்கூடிய உடனடி வரக்கூடிய நமக்கு ஒரு உதவி, ஒரு வருமானம் தான் இந்த ஸ்பாட் ரெஃபரல் இன்கம். விரிவாக பிறகு பார்க்கலாம். மூன்றாவது பாசிவ் ஸ்பான்சர் ஹெல்ப் அப்படின்னு சொல்றோம். இதுவும் ஒரு நம்முடைய உறவுகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம். நம்முடைய உறவுகள் 3 நிலைக்கு மேல உதவி வாங்கும் போது அதிலிருந்து தொடர்ச்சியாக அவங்க எத்தனை தடவை உதவி வாங்கினாலும் அதன் மூலமாக யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் தான் அந்த பாசிவ் ஸ்பான்சர் ஹெல்ப். 4வது இன்கம் பாத்தீங்கன்னா குளோனிங் ஐடி இன்கம் அப்படின்னு சொல்றோம். குளோனிங் ஐடி அப்படின்னா நமக்கு தெரியும், குளோனிங் அப்படிங்கிறது ஒரு ஒன்று போல இன்னொன்று ஜெராக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இங்க குளோனிங் ஐடி அப்படின்னா ஒரு சில உறவுகள் நம்ம நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தெரியும், ரீபர்த் என்ட்ரி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இங்க குளோனிங் ஐடின்னா நம்முடைய மெயின் ஐடி ஒரு ஐடி, ஒரு ஜிபே, ஒரு போன்பேக்கு ஒரு ஐடி மட்டும்தான் நம்ம போட முடியும். இப்ப நமக்கு நிறைய பேருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். அதனால நான் பணம் அதிகமா இருக்கு, நிறைய பேருக்கு உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஒரு ஜிபேக்கு ஒரு போன்பேக்கு, ஒரு ஜிபே அல்லது போன்பேக்கு ஒரு ஐடி தான் நம்ம போட முடியும். அப்ப மீண்டும் நமக்கு நம்முடைய தேவையை உணர்ந்து நம்முடைய சிஸ்டம் 2 நிலை வருமானம் வாங்கும் போது நமக்கு மீண்டும் ஒரு ஐடி நமக்கு தர்றாங்க. 3 நிலை வருமானம் வாங்கும் போது மீண்டும் நமக்கு இன்னும் 4 ஐடி தர்றாங்க. இதுதான் குளோனிங் ஐடி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒன்றை போல இன்னொன்று, மெயின் ஐடியை போல, மெயின் ஐடியில எப்படி வருமானம் வருகிறதோ அதே போல அச்சு அசல் மாறாமல் ஒவ்வொரு ஐடியில இருந்தும் நமக்கு வரக்கூடிய வருமானம் தான் அந்த குளோனிங் ஐடி வருமானம் அப்படின்னு சொல்றோம். தொடர்ந்து 5வது வருமானம் இருக்கு, ஃபேமிலி ஐடி இன்கம்னு சொல்றோம். அதாவது ஒரு 18 வயது நிரம்பியவங்க நம்மளுடைய வீட்டுல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னா அவங்க பேர்லயும் நம்ம வந்து ஐடிஸ் எடுத்துக்கலாம். அது மூலமாக பெரிய வருமானம் நமக்கு கிடைக்கும். அதுதான் அந்த ஃபேமிலி ஐடி இன்கம். தொடர்ந்து உறவுகளே பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டத்துல 4 விதமான ஹெல்பிங் பேக்கேஜ் இருக்கு. அதை நம்ம ஆரம்பத்துல புரியணும். 4 விதமான ஹெல்பிங் பேக்கேஜ். நான் சொல்றது வந்து இந்த சிஸ்டம் ஒருவருக்கு உதவி செய்து உதவி பெறக்கூடிய சிஸ்டம். இது ஆரம்பத்துல நம்ம அதை புரியணும். ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், அது மூலமா நமக்கு திருப்பி பல 100 பல 1000 மடங்கு அதிகமாக நமக்கு உதவி கிடைக்குது. இப்ப எதுக்கு நம்ம உதவி செய்யணும்ங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம இன்னைக்கு உதவி செய்யறதுக்கு நமக்கு எல்லாம் மனது இருந்தும் நம்ம பாக்கெட்ல பணம் இல்லாததுனால நம்மளால உதவி செய்ய முடியல. இப்ப முடிந்த அளவுக்கு இருக்கிறது போல ஒரு 100 ரூபாய், ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய் நம்மளால உதவி செய்ய முடியும். அதற்கு மேல நமக்கு உதவி செய்யறதுக்கு பணம் இருந்து உதவி செய்யறவங்க இருக்கிறாங்க, பணம் இருந்தும் உதவி செய்யாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது இன்னொரு ரகம். இருந்தாலும் நம்ம இங்க இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கு மனம் இருக்கிறது உதவி செய்யறதுக்கான பணம் சரியா இல்லாதனால நம்ம உதவி செய்ய முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆனா இந்த சிஸ்டத்துக்குள்ளால நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, நம்முடைய குரோர்பதி கிளப்புக்குள்ளால நம்ம பயணம் பண்றதுக்கு நீங்க தயார் அப்படின்னா இங்க நீங்க உதவி செய்து கொண்டே இருக்கலாம்.
அதற்கு 100,000 மடங்கு நமக்கு திருப்பி உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் நம்முடைய குரோர்பதி அண்ணன் கணேசமூர்த்தி அண்ணன் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறாங்க. இதுல 4 விதமான ஹெல்பிங் பேக்கேஜ் இருக்கிறது. ஒண்ணு பாத்தீங்கன்னா பேசிக் அப்படின்னு சொல்றோம். அதாவது 200 ரூபாய் ஒருவருக்கு உதவி செய்து இந்த சிஸ்டத்துல நம்மவும் ஒரு பங்காளரா நம்ம உள்ள வர்றோம். 200 பிளஸ் 100 ரூபாய் நம்ம ஸ்பான்சருக்கு உடனடியாக நம்ம அனுப்புறோம். அப்ப 300 ரூபாய் உண்டான பேக்கேஜ் தான் அந்த பேசிக் பேக்கேஜ்ங்கிறது. ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் 400 ரூபாய். அது 300 ரூபாய் ஒருவருக்கு உதவியாகவும் 100 ரூபாய் உடனடி நம்முடைய ஸ்பான்சருக்கும் அது வருமானமாக போகிறது, உதவியாக போகிறது. மூன்றாவது பேக்கேஜ் எலைட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்றோம். அதாவது 600 ரூபாய்க்கு உண்டான பேக்கேஜ். இதுல 500 ரூபாய் ஒருவருக்கு உதவி செய்கிறோம், 100 ரூபாய் நம்மை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு உதவியாக போகுது. இந்த இடத்துல நம்ம ஒருத்தரை அறிமுகப்படுத்துறோம்னா அந்த ஸ்பான்சர் ஹெல்ப் அவ்வளோ நமக்கு தான் வரும். அதை நம்ம இந்த இடத்துல புரிகிறது நல்லது. நான்காவது பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ஃபேண்டசி அப்படிங்கிறது 1099 ரூபாய்க்கு உண்டான பேக்கேஜ். இதுல 999 ரூபாய் ஒருவருக்கு உதவியாகவும் 100 ரூபாய் உடனடியாக ஸ்பான்சருக்கும் அது போய் சேரும். ஆக மொத்தத்துல 2399 ரூபாய். நம்ம இப்ப ரவுண்டாக 2400 ரூபான்னு சொல்லலாம். அதுல 400 ரூபாய் நம்முடைய ஸ்பான்சருக்கு உடன் அடி வருமானமாக போகுது. அதாவது நம்ம ஒருத்தருக்கு வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு உடனடியாக ஒருவருக்கு இந்த 4 பிள்ளை வாய்ப்பை கொடுக்கும் போதே 400 ரூபாய் உடனடி வருமானமாக நமக்கு ஸ்பான்சர் ஹெல்ப்பாக அடுத்த செகண்ட் நமக்கு கிடைக்கும். அன்பு உறவுகளே, இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், புதிய உறவுகளுக்கு பெரிய அளவு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெட்வொர்க் ஏற்கனவே இந்த சிஸ்டங்கள்ல பயணம் செஞ்சவங்களுக்கு தெரியும். 2400 ரூபாய் ஒரு தொழில முதலீடு செய்து அல்லது ஒரு நெட்வொர்க் கம்பெனி துறையாக இருந்தாலும் சரி, ஒரு 2400 ரூபாய் முதலீடு செய்ததுனால நமக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் நமக்கு தெரியும். அதே போல நம்ம ஒருவருக்கு இங்க வாய்ப்பை கொடுக்கும் போது நமக்கு என்ன பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும் என்கிறது நம்ம எல்லாருக்கும், பயணம் செஞ்ச எல்லாருக்கும் தெரியும். ஆனா வாழ்க்கையில இந்த நெட்வொர்க் சரித்திரத்துல ஒரு நபருக்கு வாய்ப்பை கொடுக்கும் போது வெறும் 2400 ரூபாயை ஒரு 4 நபர்களுக்கு உதவி செய்வதற்காக வாய்ப்பை கொடுக்கும் போது அது மூலமாக 400 ரூபாய் உடனடி வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம், ஒரு படைப்பு நம்முடைய குரோர்பதி கிளப். ஆக 2400 ரூபாய் என்பது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை 4 நபர்களுக்கு உதவி செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நேரம் காலம் கருதி நமக்கு பாத்தீங்கன்னா 1 hour தான் இந்த ப்ரோக்ராம் இருக்கும். அதனால நேரம் காலம் கருதி ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிளானை பத்தி, ஒவ்வொரு ஹெல்பிங் பேக்கேஜை பத்தி நம்ம ஒவ்வொரு லீடர்ஸ் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எனக்கு பாத்தீங்கன்னா ஃபேண்டசி என்கிற இந்த 4வது பேக்கேஜை பத்தி நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட தெளிவா விளக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபேண்டசி என்கிற இந்த 4வது பேக்கேஜ், இப்ப இந்த ஃபேண்டசி என்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், 999 ரூபாய் ஒரு நபருக்கு உதவியாகவும் 100 ரூபாய் ஸ்பான்சருக்கும் கொடுக்கக்கூடிய இந்த பேக்கேஜ் மொத்தம் 1099 ரூபாய். இப்ப இந்த ஃபேண்டசிக்குள்ளால நான் ஜாயின் பண்றதுக்கு ஆசையா இருக்கிறேன். இந்த குரோர்பதி கிளப்புக்குள்ளால நானும் இணைந்து மற்றவங்களுக்கு நான் உதவி செய்து நானும் உதவி பெறுவதற்கு நான் தயாரா இருக்கிறேன். நான் ஃபேண்டசிக்கு நான் ஜாயின் பண்ண முடியுமா? நான் முடியாது. ஆரம்பத்துல பேசிக் ஸ்டாண்டர்டு எலைட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபேண்டசியில ஜாயின் பண்ண முடியும். இந்த 4 பிளானும் சேர்த்து ஒரு ஆள் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். 4 பிளான்ல இருந்து நமக்கு உதவிகள் வந்துட்டே இருக்கும், நம்ம ஒரு உதவிகள் திருப்பி செய்து கொண்டே இருப்போம். இப்ப நான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேண்டசியை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏற்கனவே சொன்னது போல 1099 ரூபாய், அதுல 100 ரூபாய் ஒருத்தருக்கு உதவியாகவும் 999 ரூபாய் உதவி ஒரு நபருக்கு உதவியாகவும் 100 ரூபாய் ஸ்பான்சருக்கும் உடனடியாக போகக்கூடிய ஒரு சிஸ்டம், ஒரு பிளான் தான் இந்த ஃபேண்டசி. இப்போ யாருக்கு இந்த 999 ரூபாயை நம்ம உதவி செய்யணும்? இது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கலாம், ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். யாருக்கு நான் உதவி செய்யணும்? உறவுகளே, நம்ம கம்பெனிக்கோ அல்லது நம்ம அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கும் நம்ம இந்த 999 ரூபாயை நம்ம அனுப்ப வேண்டாம். அப்ப யாருக்கு உதவி செய்யணும்? நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பெயரும் நம்முடைய ஜிபே அல்லது போன்பே நம்பர் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி நம்பர் நமக்கு கிடைக்கும். இந்த ஐடி நம்பர், அதுக்கு ஒரு வெப்சைட் அட்ரஸ் இருக்கு நம்முடைய சிஸ்டத்துக்கு, www.PATICLUB.biz அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ்குள்ளால போய் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும் போது கிடைத்த ஐடி நம்பர் பாஸ்வேர்டை போட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளால போய் நம்ம ஓபன் பண்ணலாம். அப்போ அந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த அந்த நேரத்துல நம்ம ஏற்கனவே பேசிக் ஸ்டாண்டர்டு எலைட்ல ஜாயின் பண்ணியிருப்போம். அடுத்ததாக ஃபேண்டசி இப்போ 1099 ரூபாய் நம்ம பண்ண போறோம். 999 ரூபாய் ஒருவருக்கு உதவி செய்ய போகிறோம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா தனித்தனி டேஷ்போர்டு நமக்கு அழகா கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு பீரோல
நம்ம ஒவ்வொரு ரேக் அடுக்கி வைக்கிறது மாதிரி, ஒவ்வொரு ரேக்லயும் ஒவ்வொரு துணிகள் அடுக்கி வைக்கிறது மாதிரி இந்த 4 பேக்கேஜ் வந்து 4 ரேக்லயும் இங்க இருக்கிறதெல்லாம் வந்து பணமா தான் இருக்கும், பணக்கட்டுகளா தான் இருக்கும். அப்ப இதுல 4வது ரேக் தான் இந்த ஃபேண்டசின்னு சொல்லக்கூடியது. அப்ப ஃபேண்டசிக்கு டேஷ்போர்டு தனியா நமக்கு இருக்கும். அந்த ஃபேண்டசி டேஷ்போர்டுல நம்ம ஃபேண்டசி ஹெல்ப் டேஷ்போர்ட்ல நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிசீவ் சென்ட் அப்படின்னு இருக்கும். நம்ம இப்ப என்ன பண்ண போகிறோம், சென்ட் பண்ண போகிறோம், ஒருவருக்கு உதவி செய்ய போகிறோம். அப்ப அந்த சென்ட்ல நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஒரு பெண்டிங் அப்படின்னு வரும். 999 ரூபாய் சென்ட் ஸ்கிரீன் இருக்கும். அதுல கிளிக் பண்ணியாச்சுனாலே பெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்ப அந்த பெண்டிங் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பணத்துக்கு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த சீனியாரிட்டியில இருக்கக்கூடிய நபரை நமக்கு காட்டும். அந்த பெண்டிங்கை நம்ம டச் பண்ணாலே போதும். யாருக்கு நம்ம 999 ரூபாய் உதவி செய்யணுமோ அவங்களுடைய பெயரும் ஜிபே நம்பரும் தெளிவாக இருக்கும். இவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த 999 ரூபாயை ஒருத்தருக்கு உதவி செய்து உதவி பெறக்கூடிய சீனியாரிட்டியில் இருக்கக்கூடியவங்களை தான் நம்முடைய சாஃப்ட்வேர் காட்டும். நம்முடைய சாஃப்ட்வேர்ங்கிறது ஒவ்வொரு செகண்டும் சீனியாரிட்டி அடிப்படையில தான் இயங்கக்கூடியது. அப்ப இந்த சீனியாரிட்டிங்கிறது ரொம்ப 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 மஸ்ட். இந்த சீனியாரிட்டி தான் இங்க ரொம்ப முக்கியம். இப்ப சீனியாரிட்டியை நம்ம தக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்றோம், பணத்தை வந்ததும் திருப்பி அனுப்பணும், அக்செப்ட் கொடுக்கணும், அப்கிரேட் பண்ணணுங்கிற சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சீனியாரிட்டிக்காக மட்டும்தான். இது முழுக்க 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 சீனியாரிட்டி அடிப்படையில தான் இயங்குது. அப்ப அந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா யாரு முதல்ல சீனியாரிட்டிக்கு உள்ள வர்றாங்களோ, உதவி செய்கிறாங்களோ அவங்கள சீனியாரிட்டி அடிப்படையில நம்முடைய சிஸ்டம் வந்து அடிக்கிட்டே போகும். நம்முடைய சீனியாரிட்டி வரும்போது நம்ம உதவி கிடைக்கக்கூடிய இடத்துல வரும்போது நமக்கு உதவிகள் கிடைக்கும். இப்போ அப்படி ஒருத்தர் 999 ரூபாய் உதவி செய்து சீனியாரிட்டியில இருக்கக்கூடியவங்களை நம்முடைய அந்த பெண்டிங்ல காட்டும். அவருக்கு 999 ரூபாய் அனுப்பணும், உதவி செய்யணும். அதுக்கு முன்னால ஒரு வாட்டி அந்த நபர் நம்மளுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்க, நம்மளுடைய ஃபேமிலிங்கிறது நான் குரோர்பதி ஃபேமிலின்னு சொன்னேன், நம்முடைய கோடீஸ்வர ஃபேமிலியில இருக்கிறவங்களா தான் இருக்கும். மற்றவங்களை நம்முடைய சிஸ்டம் காட்டாது. அப்ப இவங்களுக்கு ஒரு தடவை போன் பண்ணி பேசுறது நல்லது. ஒரு வாட்டி போன் பண்ணி, நான் இப்போ உங்களுக்கு இந்த குரோர்பதி கிளப் வழியா ஒரு 999 ரூபாய் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்க லிங்க் எனக்கு வந்துச்சு, நான் உங்களுக்கு பணம் அனுப்புறேன், நீங்க வந்து அக்செப்ட் கொடுத்துருங்க. 2 பேரு போல என்ன போல இன்னொருத்தர் அனுப்புவாங்க. அனுப்புனதும் அந்த பணத்தை ஃபர்ஸ்ட்ல வரக்கூடியது அப்படியே அப்கிரேட் பண்ணிருங்க, இன்னொருத்தருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க மேக்சிமம் 100% அவங்க போன் எடுத்தாங்கன்னா ஓகே அப்படின்னுவாங்க. அப்படி நீங்க அந்த நபருக்கு 999 ரூபாயை நீங்க உதவி செய்யணும். பணத்தை நம்பர் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அதுல நீங்க பூர்த்தி செய்து 12 டிஜிட் நம்பரும் நீங்க அங்க போட்டுட்டு நீங்க ரிமார்க் அப்படிங்கிற ஒரு காலம் அது கீழே இருக்கும். அதுல உங்களுடைய ஐடி நம்பரோ இல்லது நீங்க என்ன எழுதணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதுல போட்டுட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததும் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெண்டிங் இருந்த இடம் வந்து பெய்டு அப்படின்னு வந்துடும். பெய்டு வந்துடும். இப்ப பெய்டு வந்ததுமே நீங்க வந்து சீனியாரிட்டிக்குள்ளால நம்ம சீனியாரிட்டிக்குள்ள வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம பெய்டு ஆயிட்டோம், நம்ம சீனியாரிட்டில வந்துட்டோம். அடுத்த செகண்ட் நம்மளுடைய சிஸ்டத்துக்குள்ளால யார் ஒருத்தர் இந்த பிளான்ல 999 ரூபாய் ஃபேண்டசி பிளான்ல இன்னொருத்தருக்கு உதவி செய்து உள்ள வர்றாங்களோ அவங்க சீனியாரிட்டி அடிப்படையில நம்ம கீழே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆவாங்க. ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சிஸ்டம் ஒவ்வொரு செகண்ட் அடிப்படையில சீனியாரிட்டி அடிப்படையில நமக்கு எல்லாம் ஃபில் பண்ணும். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சீனியாரிட்டி வரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் 2 மடங்கு 8 நிலையிலிருந்து வருமானம் வரும்னு சொன்னேன். அப்போ 8 லெவல்ல இருந்து நமக்கு வருமானம் வரும். அது 2 மடங்காக இருக்கும். இப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 2 நபர்கள் நமக்கு 999 ரூபாய் வீதம் 2 பேர் நமக்கு அனுப்புவாங்க. அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம அனுப்புறோமோ விதைக்கிறத நம்ம அறுவடை பண்ணுவோம். 999 ரூபாய் நம்ம ஒருத்தருக்கு கொடுத்தோம், 2 பேரு நமக்கு திருப்பி அனுப்புவாங்க. எந்த அளவையால் நம்ம அளக்கிறோமோ அதே அளவையால் நமக்கு திருப்பி அளக்கப்படும் சொல்றது போல நம்ம வந்து 999 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுத்தோம். நம்முடைய சீனியாரிட்டி வரும்போது 2 நபர்கள் 999 வீதம் நமக்கு தருவாங்க. இது கிரௌடை பொறுத்தது. இவ்வளவு சீக்கிரம் நம்ம வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளால நம்ம உறவுகள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்குள்ளால சீக்கிரமா கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு இதுல ஆட்டோஃபில் வருமானம் வரும். அப்ப நம்ம இங்க செய்ய வேண்டியது என்னன்னா அந்த 999 2 பேர் நமக்கு உதவி செய்வாங்க. அத ஒரு நபர் உதவி செய்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு இருக்குல்ல, இங்க போய் நம்ம அக்செப்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம பெற்றுக்கொண்டோம் நம்முடைய பணம் ஏதோ ஒரு உறவு நமக்கு சீனியாரிட்டி நமக்கு வந்ததுனால ஏதோ ஒரு நண்பர் நமக்கு வந்து 999 ரூபாய் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, உடனே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் கொடுக்கணும். நம்ம ஐடியில ஓபன் பண்ணி 2 நபர்கள் இன்னொருத்தர் கூட அனுப்புனதுமே அவருக்கும் அக்செப்ட் கொடுக்கணும். கொடுத்ததும் உடனடியாக அடுத்த ஒரு செகண்ட் கூட நம்ம யோசிக்க கூடாது. 2வது உதவி நம்ம வந்த அடுத்த செகண்ட் நம்ம இன்னொருத்தருக்கு அந்த 1998 ரூபாயும் திருப்பி உதவி செய்யணும். அப்போ வரக்கூடிய அமௌண்ட் எல்லாம் நான் உதவி செய்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு புதிய உறவுக்கு இன்னைக்கு புதுசா மீட்டிங் வந்தவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம்.
அன்பு உறவுகளே, நம்ம தொடர்ந்து வரக்கூடிய நிலைகள்ல இருந்து பெரிய பெரிய வருமான உதவிகள் வாங்குறதுக்காக இந்த முதல்ல வரக்கூடிய இந்த சின்ன உதவியை நம்ம திருப்பி அப்படியே இன்னொருத்தருக்கு அனுப்பணும். அதுதான் நம்மளுடைய சீனியாரிட்டி. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்கிறது தான் இங்க சீனியாரிட்டி. இப்ப நம்ம 1998 ரூபாய் நம்ம ஒருத்தருக்கு நம்ம உதவி செஞ்சுட்டோம். இப்ப இந்த இடத்துல நமக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டும் கிடையாது. அடுத்த நிலை வருமானம் அதிகமாக வாங்குறதுக்கு இப்போ அடுத்த நிலை நமக்கு தெரியும் 2 மடங்கு 4. இப்ப 4 நபர்கள் நமக்கு 1998 வீதம் நமக்கு கொடுப்பாங்க. இது 1998 ரூபாய் நம்ம சீக்கிரமாக வந்த உடனே திருப்பி அனுப்புறதுனால கிடைத்த சீனியாரிட்டினால நமக்கு 1998 வீதம் நமக்கு 4 நபர்கள் நமக்கு கொடுப்பாங்க. இந்த இடத்துல மொத்தம் பாத்தீங்கன்னா 7,992 ரூபாய் 7,992 ரூபாய் 4 பேரிடமிருந்து நமக்கு கிடைக்கும். இதுல ஒவ்வொருத்தர் நமக்கு பணம் உதவி செய்யும் போதும் நம்ம அக்செப்ட் கொடுக்கணும். 4 பேர் உதவி செஞ்ச அடுத்த செகண்ட் இதுல இருந்து 7,992 ரூபாய் நம்ம உதவி கிடைத்ததுல இருந்து 5,000 ரூபாயை இன்னொருத்தருக்கு நம்ம உதவி செய்யணும், உடனடியாக உதவி செய்யணும். அப்ப இந்த 5,000 ரூபாய் உதவி செய்யக்கூடிய நபரு நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய ஐடியில 5,000 சென்ட் ஹிஸ்டரி இருக்கும், நம்மளுடைய ஐடியில இருக்கும். அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா பெண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அங்கேயும் இருக்கும். இங்க 5,000 ரூபாய் வாங்குறதுக்கு சீனியாரிட்டி இருக்கிறவங்க அங்க காட்டும். அவங்களுக்கு 5,000 ரூபாய் நம்ம அனுப்பி கொடுக்கறது தான் நம்முடைய சீனியாரிட்டி. சரி, அனுப்பி கொடுத்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய ரூபாயில ஒரு நபருக்கு புதிதாக ஒரு ஐடி நம்ம சிஸ்டம் நமக்கு தரும். இதான் குளோனிங் ஐடி அப்படின்னு சொல்றோம். இந்த 2வது நிலையில ஒரு ஐடி மீண்டும் நமக்கு தரும். நம்முடைய சிஸ்டத்துக்கு தெரியும் நமக்கு பண தேவை நிறைய இருக்குங்கிறது தெரியும். இந்த இடத்துல நம்ம கையில இருந்து போடலாம் திரும்ப திரும்ப ஐடி போடணும்ங்கிற விஷயமே இல்லை. சிஸ்டம் சொல்றது ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு தடவை 2,400 ரூபாயோட நம்ம 4 நபர்களுக்கு உதவி செய்வாங்க. அதுக்கு பிறகு வரதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வருமானம் இதுல உதவியா பெற்ற பிறகு நம்ம உங்களுக்கு அடுத்த என்டிஸ் இருந்தாலும் சரி உதவி செய்யறதா இருந்தாலும் செய்தா போதும் அப்படிங்கிறது சிஸ்டத்தினுடைய ஒரு நல்ல ஒரு எண்ணம். அதுக்காக ஒரு ஐடி மீண்டும் இந்த இடத்துல தராங்க. அவங்களுக்கு புதிதாக 999 ரூபாய் இன்னொருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோம். அப்போ மீதி இருக்கக்கூடிய தொகை பாத்தீங்கன்னா 1,999 ரூபாய் நம்முடைய நிகர லாபம். 2வது நிலையில நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்தது 1 மடங்கு கூடுதலா நம்ம 2வது நிலையில நம்ம வாங்கிட்டோம். இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஐடி கூட நமக்கு இருக்கு. அப்ப 2 ஐடி மூலமாக இப்போ உதவி வந்துட்டே இருக்கும். இப்ப அடுத்தது பார்க்கலாம். 3வது நிலையில 8 நபர்கள் நமக்கு 5,000 வீதம் கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க. இப்ப 8 நபர்கள் 4 மடங்கு இல்லையா, 4 மடங்கு 8 5,000 வீதம் உதவி செய்யறாங்கன்னா 5,000 ரூபாய் நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்ததுனால 2வது நிலையில ஒருத்தருக்கு 5,000 உதவி செய்ததுனால வந்த உடனே நம்ம இன்னொருத்தர் உதவி செய்ததுனால இப்ப 8 பேர் நமக்கு 5,000 வீதம் உதவி செய்வாங்க. இந்த 8 பேர்ல 7 பேர் மட்டும் நமக்கு உதவி செய்வார்கள். நம்மளை ஸ்பான்சர் பண்ணாங்களோ, நமக்கு யார் இந்த வாய்ப்பை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இந்த 8ல ஒரு லிங்க் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஸ்பான்சர் ஹெல்ப்பாக போகும். அது நம்ம கையில இருந்து வராது. இந்த 8 லிங்க்ல அதாவது முதல்ல வரக்கூடிய ஒரு 5 லிங்க் நமக்கு வரும் 5,000 வீதம். 6வது வரக்கூடிய லிங்க் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஸ்பான்சருக்கு போகும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த 8 நிலைகள்ல இருந்து வரக்கூடியது மொத்தமாக 40,000 ரூபாய் வரும். இந்த 40,000 ரூபாயில 20,000 ரூபாய் ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோம். அன்பு உறவுகளை இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெறும் 999 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல நம்மளோட சிஸ்டம் ஆரம்பத்துல கொண்டு வந்தாங்க. இப்ப இந்த 3வது நிலையிலே 20,000 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்துல நம்மள அந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா உண்மையிலே இந்த சிஸ்டத்துக்கு, இந்த குரோபதி கிளப்புக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நம்ம சொல்லணும். காரணம் நம்ம ஒருத்தருக்கு 20,000 ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து நம்முடைய ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்ல இருந்து நம்ம அனுப்புறோம். அது பெரிய சந்தோஷம். அந்த 20,000 ரூபாய் ரிசீவ் பண்றவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த நேரத்துல. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 4 குளோனிங் ஐடி நமக்கு நம்முடைய சிஸ்டம் மீண்டும் தருவாங்க. இந்த 4 குளோனிங் ஐடியும் 24 மணி நேரத்துக்கு ஒரு ஐடி வீதம் நமக்கு கிடைக்கும். இந்த 4 குளோனிங் ஐடியும் ஒரே ஐடியா நமக்கு வந்துடாது. 24 மணி நேரத்துக்கு ஒரு ஐடி. அங்க பாருங்க எதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஐடி நம்ம போடுறோம், 4 ஐடியும் ஒரே நேரத்துல போட்டோம்னா அந்த 4 ஐடியில இருந்து நமக்கு தான் உதவி வரும். அதுக்கு பிறகுதான் நம்ம இன்னொருத்தருக்கு உதவி போகும். அதையும் அந்த இடத்துலயே நம்முடைய சிஸ்டம் அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு ஐடி நமக்கு போட முடியும் ஒரு நாள். அதுக்கு பிறகு இந்த 24 மணி கேப்ல பாத்தீங்கன்னா நிறைய புதிய உறவுகள் அது கீழே வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் சீனியாரிட்டி கிடைக்கும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு கீழே மீண்டும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு கழிச்சு இன்னொரு ஐடி. அப்படி 24 மணி நேரத்திற்கு ஒரு தடவை 4 ஐடி வீதம் ஒரு ஐடி வீதம் 4 ஐடி மொத்தமாக இங்கே குளோனிங் ஐடி போடுறோம். மொத்தம் பாத்தீங்கன்னா 3,996 ரூபாய் இந்த 4 நபர்களுக்கு நம்ம உதவியாக அனுப்பணும். இங்க பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நபருக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்தா இந்த இடத்துல ஸ்பான்சர் ஹெல்ப் நமக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். நம்முடைய நண்பர், நான் ஒருத்தருக்கு இப்போ ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். அந்த நண்பர் 3வது நிலை வருமானம் வாங்கும் போது அவர்கிட்ட இருந்து 5,000 ரூபாய் ஒரு லிங்க் எனக்கு வரும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இதுதான்.
அப்ப நம்ம டைரக்டா எத்தனை பேரை ஸ்பான்சர் பண்றோமோ அந்த அளவுக்கு இங்க அதிகமா உதவி வந்துட்டே இருக்கும், ஸ்பான்சர் ஹெல்ப்பும். இப்போ இது ஃபேண்டசியில தான் சொன்னேன். இதே போல எலைட், ஸ்டாண்டர்டு, பேசிக் எந்த பேக்கேஜா இருந்தாலும் சரி, எந்த பிளானா இருந்தாலும் சரி, இதே போலதான் எல்லாத்துலயும் இதே மாதிரி நமக்கு ஸ்பான்சர் ஹெல்ப் கிடைக்கும். தொகைத்தான் மாறுபடுமே தவிர ஸ்பான்சர் ஹெல்ப் இந்த 3 நிலையிலிருந்து நமக்கு வரும். அப்போ எந்த அளவுக்கு அதிகமா ஸ்பான்சர் நம்ம பண்ணணுமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஸ்பான்சர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 10 பேருக்கு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 50,000 ரூபாய் வரும். 100 பேருக்கு வாய்ப்பை கொடுத்தா 5 லட்சம் ரூபாய் வரும். எவ்வளவு வேணாலும் நம்ம இந்த இடத்துல வாய்ப்பை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அன்லிமிட்டெட் வருமானம் தரக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஸ்பான்சர் ஹெல்ப். அதனாலதான் ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் நம்ம அன்பு உறவுகளுக்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றது, நிறைய பேரை ஸ்பான்சர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பை கொடுங்க. அது மூலமா அவங்க பொருளாதார தன்னிறைவு அடையும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவங்க மூலமா நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நமக்கும் அவங்க மூலமா அந்த ஸ்பான்சர் ஹெல்ப்ங்கிற ஒரு பெரிய விஷயம் கிடைக்கும், ஒரு அன்லிமிட்டெட் வருமானம் கிடைக்கும். அதனாலதான் ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு மீட்டிங்லையும் 11,004 ரூபாய் நம்முடைய நிகர லாபம். இந்த 3வது நிலையில நமக்கு 11,004 ரூபாய் அந்த ஃபேண்டசி இந்த பேக்கேஜ் மூலமாக நமக்கு குளோனிங் ஐடி போட்டு திரும்ப வந்து 4 குளோனிங் ஐடி போட்டது மூலமாக ஸ்பான்சரை கொடுத்தது மூலமாக நமக்கு கிடைத்தது 11,004 ரூபாய். அப்ப இந்த 11,004 ரூபாய் நமக்கு கிடைக்கும் போது இந்த இடத்துல நம்முடைய நிறுவன தலைவர் அண்ணன் கணேசமூர்த்தி அண்ணன், கோடீஸ்வரர் கணேசமூர்த்தி அண்ணன் ஒரு அற்புதமான ஒரு படைப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. அது ஒருவேளை நாளை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு படைப்பு அப்படின்னு சொன்னா பூஸ்டப் ஐடி அப்படின்னு சொல்றோம். அப்ப பூஸ்டப் அப்படிங்கிறது நம்ம உதவி வாங்கிட்டோம், 3 நிலை வருமானம் வாங்கிட்டோம். அப்ப நமக்கு பின்னால வர்றவங்க சீக்கிரமா வருமானம் வாங்குறதுக்காக இந்த உதவி வாங்கினவங்க, 3 நிலை உதவி வாங்கினவங்க அத ஒரு சிறு பகுதி நம்ம உதவி வாங்காதவங்களுக்கு திருப்பி நம்ம கொடுக்கிறோம். அதுதான் இந்த பூஸ்டப் சொல்றோம். அப்ப இந்த 3வது நிலையில 4 பூஸ்டப் ஐடி நம்ம திருப்பி கொடுக்கணும். நம்ம இந்த 4 குளோனிங் ஐடி போட்ட அடுத்த செகண்ட் நமக்கு இந்த பூஸ்டப் ஐடி ஓபன் ஆகும். பூஸ்டப் ஐடியில ஒவ்வொரு நபருக்கும் 999 வீதம் 4 நபர்களுக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ இதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு 999 ரூபாய் நம்ம ஒரு நண்பருக்கு பேசுறோம், பேசிட்டு பணத்தை அனுப்பி கொடுக்குறோம், பெய்ட் ஆயிட்டது, அடுத்த நண்பருக்கு இதே போல அனுப்புறோம். இப்படி 4 நபர்களுக்கு நம்ம 4,000 ரூபாய், அதுல 4 ரூபாய் குறைச்சி 3,996 ரூபாய் 4 உறவுகளுக்கு நம்ம அனுப்புறதுனால கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா அடுத்த நிலை வருமானத்துக்காக உதவிக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உடனடியாக அடுத்த நிலை வருமானம் வரும். இதுல நம்ம கிடைக்கிறதுல ஒரு சின்ன பகுதியை நாம கொடுக்கிறோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 7,008 ரூபாய் நம்முடைய நிகர லாபம். பாருங்க, நம்முடைய கையில இருந்து 1 ரூபாய் கூட நம்முடைய சிஸ்டம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லல. நம்ம வாங்குறதுல அடுத்த நிலை வருமானம் சீக்கிரத்துல வர்றதுக்காக வாங்குறதுல ஒரு சின்ன பகுதியை நம்ம திருப்பி 4 நபர்களுக்கு கொடுக்கணும். இப்ப 4 நபர்களுக்கு கொடுக்கறதுனால இங்க நமக்கு அடுத்த நிலை வருமானம் சீக்கிரமா வரும். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் வராது. ரிசீவ் லிங்க் நமக்கு வந்து குளோனிங் ஐடிக்கு ரிசீவ் லிங்க் இருக்கு, நம்முடைய மெயின் ஐடிக்கு ரிசீவ் லிங்க் இருக்கு. இந்த 6 ஐடி இருக்கு இல்லையா, நம்ம மெயின் ஐடி 1, 5 குளோனிங் ஐடி, 6 ஐடிக்கு நமக்கு ரிசீவ் லிங்க் வரும். இந்த பூஸ்டப்புக்கு ரிசீவ் லிங்க் வராது. காரணம், நம்ம வந்து பூஸ்டப் கொடுக்குறோம். நம்ம வந்த பணத்துல வராதவங்களுக்கு உதவி வராதவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம அடுத்த லெவல் வருமானம் சீக்கிரமா வருது, அதுக்காக கொடுக்குறோம். அதனால திருப்பி நமக்கு அந்த லிங்க் வராததுனால ரொம்ப சீக்கிரத்துல அடுத்த லெவல் எல்லாம் நமக்கு சீக்கிரத்துல வர்றதுக்கு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் இந்த பூஸ்டப். இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை உறவுகள் இன்னைக்கு அதை புரிஞ்சு இன்னைக்கு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் ஒருவேளை நாளை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காக தயாரா இருக்கிறோம் எல்லாரும். அப்ப ஆக பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 7,008 ரூபாய் இந்த இடத்துல நமக்கு நிகர லாபம் 3வது நிலையில. இப்ப 4வது நிலையை பார்க்கலாம். 4வது லெவல்ல நமக்கு 16 பேர் நமக்கு உதவி செய்வாங்க. 8 மடங்கு 16 இல்லையா? இந்த 16 பேர்ல 13 நபர்கள் மட்டும் நமக்கு உதவி செய்வாங்க. அதுல 3 நபர்கள் நம்ம ஸ்பான்சர் பண்ணவர், நம்ம அறிமுகப்படுத்தினவருக்கு 2 லிங்க் உதவி ஆட்டோமேட்டிக்கா நம்ம அறிமுகப்படுத்தினவருக்கு போகும். ஒரு நபர் முதலாக இந்த 4வது லெவல் உதவி வாங்கும் போது ஒரு நபர் நம்முடைய அறக்கட்டளைக்கு உதவியாக அனுப்புவாங்க. அறக்கட்டளை நம்முடைய காமராஜர் பவுண்டேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். பாருங்க, 1 ரூபாய் கூட நம்முடைய சிஸ்டம் இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கவே இல்லை. அறக்கட்டளை மூலமாக இந்த 2 பெரிய சேவை சொன்னனே, இந்த 2ம் நம்முடைய அறக்கட்டளை மூலமாக இந்த இடத்திலிருந்து வரக்கூடிய இந்த இடத்துல இருந்து தொடர்ந்து ஒவ்வொரு லெவல்லையும் நமக்கு அறக்கட்டளைக்கு போகும். அதை வச்சு இந்த உதவிகளை பண்றாங்க. இந்த அளவுக்கு பெரிய மனசு பாருங்க. அப்படி கம்பெனி சிஸ்டம் நினைச்சிருந்தா சிஸ்டத்துக்கு பேருக்கு இந்த பணத்தை வாங்கியிருக்கலாம். ஆனா
இது இல்லாம நம்முடைய அறக்கட்டளை அந்த அளவுக்கு உன்னதமான ஒரு நோக்கம் நம்முடைய சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த சிஸ்டத்துக்கு அறக்கட்டளை ஒரு லிங்க் போகுது, மீண்டும் 2 நபர்கள் நம்மை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு அனுப்புவாங்க. இப்ப இந்த 16 பேர்ல 13 பேர் நமக்கு அனுப்புவாங்க. 16 பேரும் மொத்தமாக அனுப்புறது பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாய் வீதம் மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா 3,20,000 ரூபாய் அனுப்புவாங்க. அதுல 1,25,000 ரூபாய நம்ம ஒருவருக்கு உதவி செய்யணும். இந்த இடத்துல பாருங்க, 1,25,000 ரூபாய் ஒரு நபருக்கு நம்ம உதவி செய்கிறோம். அந்த இடத்துல நம்மளோட சிஸ்டம் நம்ம வச்சிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பெருமைன்னு பாருங்க. 1,25,000 ரூபாய் ஒரு நிசாரமா நம்ம உதவி செஞ்சிட முடியுமா? நம்மகிட்ட பணம் இருந்தா கூட செய்ய முடியுமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து 1,25,000 ரூபாய் நம்ம ஒருவருக்கு உதவி செய்கிறோம். நான் இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட 1,25,000 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செய்துட்டு நான் அந்த ஒரு சந்தோஷத்தோட நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த 4 நிலை வருமானம் வாங்கிட்டு ஆக வந்து பாத்தீங்கன்னா 1,25,000 ரூபாய் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம். இப்போ காமராஜர் சொன்ன ஏற்கனவே காமராஜர் அறக்கட்டளை என்னுடைய பவுண்டேஷனுக்கு 20,000 ரூபாய் போகுது ஒரு லிங்க். 2 லிங்க் நம்ம ஸ்பான்சருக்கு போகுது. பாருங்க, இந்த இடத்துல ஒருவேளை நம்முடைய சிஸ்டம் நினைத்து இருந்தால் 2 லிங்க் நம்முடைய காமராஜர் பவுண்டேஷனுக்கு கொடுத்து ஒரு லிங்க் நம்முடைய ஸ்பான்சருக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த சிஸ்டத்தை நம்பி வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் முதல்ல அவங்க கோடீஸ்வரம் ஆகணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல 2 லிங்க நம்முடைய லீடர்ஸ்க்கு ஸ்பான்சருக்கு கொடுத்திருக்கிறாங்க 40,000 ரூபாய். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் வச்சு ஒரு 10 பேருக்கு நீங்க ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா பாருங்க, நினைச்சு பாருங்க. அந்த 10 நபர்களும் 4வது லெவல் வருமானம் வாங்கும் போது 40,000 ரூபாய் வீதம் 4 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒரு 100 பேருக்கு வாய்ப்பை கொடுங்க, எத்தனை லட்சம் அப்படின்னு நம்மவே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பணம் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் அந்த ஸ்பான்சர் ஹெல்ப். ஓகே, இந்த இடத்துல மீதி இருக்கக்கூடிய 1,35,000 ரூபாய் நமக்கு நிகர லாபம் இல்லையா? அப்ப 1,35,000 ரூபாய் நம்ம உதவி நம்ம வாங்கும் போது நம்ம கொஞ்சம் பேருக்கு உதவி வாங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அதுதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 16 நபர்களுக்கு உதவி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறாங்க. ஆக இந்த 4வது லெவல் வருமானம் ஒரு லிங்க் ஒருத்தர் நமக்கு 20,000 ரூபாய் அனுப்பின அடுத்த செகண்ட் நமக்கு இந்த பூஸ்டர் ஐடி ஓபன் ஆகும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுருங்க, 4வது நிலையில ஒருத்தர் ஒரு லிங்க் நமக்கு 20,000 ரூபாய் உதவி செய்த உடனே நமக்கு பூஸ்டப் ஓபன் ஆகும். கையில இருந்து வைக்க சொல்லல. அப்ப 20,000 ரூபாய் நம்ம கையில வந்துச்சு. 20,000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல வந்த பிறகு உடனடியாக 16 பேருக்கு நம்ம உதவி செய்யணும். அந்த 16 பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சோம்னா 10 நிமிஷத்துல 16 பேருக்கு 999 ரூபாய் வச்சு நம்ம உதவி செஞ்சிடலாம். இப்போ ஆக பாத்தீங்கன்னா 16 பேருக்கு நம்ம உதவி செய்யறது 15,984 ரூபாய். இப்ப வந்து 16,000 ரூபான்னு வச்சுக்கிடுவோமே. மீதி இருக்கக்கூடிய 4,000 ரூபாய் அப்பவும் நம்ம கையில லாபம் தான் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு லிங்க் நமக்கு அனுப்பி தர்றாங்க 20,000 ரூபாய். அப்ப இந்த 16 பேருக்கு உதவி செய்த அடுத்த செகண்ட் தான் நமக்கு 2வது லிங்க் நமக்கு வரும்ங்கிறத நம்ம வந்து கவனத்துல வச்சிருக்கணும். இந்த உதவியை நம்ம செய்யல அப்படின்னா சீனியாரிட்டியை நம்ம இழந்து விடுவோம் என்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து ஒரு லிங்க் வந்ததுமே நம்ம வந்து உதவி செய்வதற்கு நம்ம தயாராகணும். அப்ப மீதி இருக்கக்கூடிய 1,19,016 ரூபாய் நம்முடைய நிகர லாபம். அப்போ இவ்வளவு பணம் நம்ம உதவி வாங்குறதுல 1,35,000 ரூபாய் உதவி வாங்கும் போது அதுல வெறும் ஒரு 16,000 ரூபாய் மட்டும்தான் நம்ம 16 பேருக்கு உதவி செய்கிறதுனால இங்க என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த நிலை வருமானம் சீக்கிரமாக வரும். அடுத்த நிலை வருமானத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அடுத்த நிலை வருமானம் வரும். நமக்கும் வெகு சீக்கிரத்துல அடுத்த நிலை வருமானம் வர்றதுக்கு இந்த 16 பேருக்கு நம்ம உதவி செய்யணும். நம்ம மீதி இருக்கக்கூடிய 1,19,016 ரூபாய் இந்த 4வது நிலையில நம்முடைய நிகர லாபம். தொடர்ந்து உறவுகளே 5, 6, 7, 8 நிலை வருமானங்கள் நமக்கு இதே போல இருக்குது. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா 5வது நிலையில நம்ம வந்து 32 பேருக்கு உதவி செய்யணும். அந்த பூஸ்டர் ஹெல்ப்பாக உதவி செய்ய வேண்டியது இருக்கும். 6வது 64 நபர்களுக்கு உதவி செய்யணும். 7வது நிலையில 128 நபர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். 8வது நிலையில 256 நபர்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டிய இருக்கும். ஆக பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம ஒவ்வொரு பிளான்லையும் ஒவ்வொரு ஐடி மெயின் ஐடியில மட்டும் பாத்தீங்கன்னா இந்த 3 முதல் வரக்கூடிய நிலைகள்ல இருந்து 8 நிலை வரைக்கும் 500 பேருக்கு நம்ம உதவி செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 500 பேருக்கு நம்ம ஒரு ஆள் உதவி செய்யும் போது எந்த அளவுக்கு ஸ்பீடாக நமக்கு கட்டோல் வருமானம் வரும் என்கிறத ஜஸ்ட் விசுவலைஸ் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ 500 பேருக்கு நம்ம உதவி செய்யறதுனால நமக்கு மொத்தமாக நம்ம உதவி செய்யக்கூடிய தொகை என்பது ஒரு 5 லட்சம் ரூபாய். ஆனா நமக்கு இங்க கிடைக்கிறது டோட்டலா கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 36 கோடி ரூபாய். 36 கோடி 46 லட்சத்தி 20
36 கோடி நமக்கு இங்க கிடைக்கும் போது ஜஸ்ட் அது ஒரு 5 லட்சம் மட்டும் 500 நபருக்கு நம்ம உதவி செய்கிறதுனால இதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் மட்டும் நமக்கு குறைவாக கிடைக்கும். மீதமுள்ள தொகை 36 கோடி 41 லட்சம் ரூபாய் உடனடி சீக்கிரமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு தான் இந்த 500 பூஸ்டப் 500 பேருக்கு நம்ம அனுப்பி கொடுக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு மெயின் ஐடியில மட்டும் 500 பேருக்கு அப்படின்னா நமக்கு 6 ஐடி மொத்தம் இருக்கு. 5 குளோனிங் ஐடி இருக்குல்ல, ஒரு மெயின் ஐடி இருக்குல்ல, மொத்தம் 6 ஐடியில இருந்தும் 500 வீதம் 3000 பேருக்கு நம்ம திருப்பி நம்ம இந்த பூஸ்டப் அனுப்பும் போது எந்த அளவுக்கு ஸ்பீடாக நம்ம ஒவ்வொரு ஐடியில இருந்தும், அது மெயின் ஐடியா இருந்தாலும் சரி, குளோனிங் ஐடியா இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரத்துல உதவி கிடைக்கும் என்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பூஸ்டப்புக்காக நம்ம எல்லாரும் வந்து ஆவலா இருக்கிறோம். கூடவே புதிய பிசினஸ்களை நிறைய உருவாக்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். காரணம், நிறைய உறவுகளுக்கு பாத்தீங்கன்னா இந்த பூஸ்டப் வந்த பிறகு சீக்கிரம் உதவிகள் வரும். அதனால சீக்கிரத்துல நம்முடைய உறவுகள் நண்பர்கள் அத்தனை பேரை இந்த சிஸ்டத்துல கொண்டு வந்து அது மூலமாக நம்ம ஸ்பான்சர் ஹெல்ப் அதிகமா வாங்கணும். அதுக்காகத்தான் சொல்றது, நிறைய உறவுகளை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அவன் பாத்தீங்கன்னா 3000 ஐடி வெறும் ஒரு பிளான்ல மட்டும் நான் சொன்னேன். பேண்டசில மட்டும் அப்படின்னா மொத்தம் இருக்கிறது 4 பிளானும் சேர்த்து மொத்தம் 12,000 நபர்களுக்கு நம்ம இந்த பூஸ்டப் மூலமாக உதவி செய்யறது மாதிரி வரும். அப்ப பாருங்க, 12,000 நபர்கள் நம்மால 200 ரூபாய் இருந்தாலும் சரி, 300 இருந்தாலும் சரி, 500 இருந்தாலும் சரி, 999 இருந்தாலும் சரி, 12,000 பேருக்கு நம்ம நம்முடைய ஜிபே போன்பே வழியாக நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சிஸ்டம் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். இது பூஸ்டப்புக்கு மட்டும் சொன்னேன், பூஸ்டப் ஐடி மட்டும். இது இல்லாம நம்ம வந்து ஏற்கனவே நம்ம உதவி செய்கிறது அது 8 நிலை, அது வேற. அப்ப இந்த அளவுக்கு நமக்கு ஒரு அற்புதமான படைப்பை நம்முடைய சிஸ்டம் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நபருக்கு நம்ம இந்த ஃபேண்டசில ஒரு நபருக்கு நீங்க வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா அவர் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர் ஹெல்ப்னு சொல்லக்கூடியது 63,45,000 ரூபாய் ஒரு நபருக்கு வாய்ப்பை கொடுத்தா. இப்போ இன்று 6 தடவை நமக்கு வரும் இல்லையா, அந்த குளோனி ஐடிக்கு நமக்கு வரும். ஒருத்தருக்கு நம்ம வாய்ப்பை கொடுத்தோம் அப்படின்னா அவரு குளோனி ஐடியில இருந்து வாங்குறது நமக்கு தான் வரும். என்ன ஒரு அற்புதமான படைப்பு! அப்போ 6 தடவை இந்த 63 லட்சம் வரும் அப்படின்னா ஒரு நபரை நம்ம வாய்ப்பை கொடுத்தா அப்படின்னா 10 பேருக்கு வாய்ப்பை கொடுத்தவங்க, 100 பேருக்கு வாய்ப்பை கொடுத்தவங்க, 200 பேருக்கு வாய்ப்பை கொடுத்தவங்க எந்த அளவுக்கு இந்த ஸ்பான்சர் ஹெல்ப் கிடைக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிஞ்சிடலாம். அந்த உறவுகளே, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படைப்பு நம்முடைய கோர்வதி கிளப் என்கிற இந்த அற்புதமான படைப்பு. இந்த படைப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்த நம்முடைய அண்ணன் பாஸ்முக அண்ணன் கணேசமூர்த்தி அண்ணா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கலாம் நம்ம அனைவர் சார்பாகவும். இந்த நேரத்துல இந்த பிளானை எனக்கு இன்று கொடுப்பதற்காக எனக்கு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பிடிஎம் பிசினஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் அண்ணன் அலெக்ஸ் அவர்களுக்கும், நம்முடைய ட்ரைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் சகோதரி மகாலட்சுமி மேடம் அவர்களுக்கு இன்றைக்கு சிறப்பாக எம்சி மாஸ்டர் ஆஃப் செரிமனி செய்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் டேவிட் லிவிங்ஸ்டன் அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி. அன்பு உறவுகளே, வாய்ப்பு என்பது எல்லோருக்கும் எப்போதும் கிடைக்காது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை யார் யார் பயன்படுத்திக் கொள்கிறாரோ அவர்கள்தான் வாழ்க்கையில் இடம் பிடித்திருக்கிறார்கள், வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அத்தகைய ஒரு வாய்ப்பு நமக்கும் கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நாம் எல்லோரும் பயன்படுத்தி வரக்கூடிய ஓரிரு மாதங்களில் நாம் அனைவரும் கொடீஸ்வரலாக வலம் வர வேண்டும். அதற்கான எல்லா சக்தியும் புத்தியும் அந்த எல்லாம் இறைவன் தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு கொடுத்தவங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. முடங்கி கிடந்தால் சிலந்தி முன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயம் கூட உனக்கு வழி கொடுக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை நம் அனைவருக்கும் நிச்சயம். நன்றி, வணக்கம்.